ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக திருமணம் பண்ணி உங்களுக்கான நிதி உதவி வழங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மானிய கோரிக்கையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருக்கோயில்கள் சார்பில் இவ்வாண்டு 1000 இணைகளுக்கு ரூபாய் 70,000 மதிப்பிலான சீர்வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்கீம் பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 1000 பேருக்கு 70,000 மதிப்பிலான சீர்வரிசையோட உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. யார் சார்பில் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தான் இந்த ஒரு ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ அதுக்கான ஜிஓவை பார்த்தா 13/6/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருக்கோயில்கள் சார்பாக 4 கிராம் தங்கத்தாலி உட்பட சீர்வரிசைகள் வழங்கி கடந்த 3 ஆண்டுகளில் 1800 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இவ்வாண்டு 1000 இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 70,000 மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 60,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ 70,000 பார்த்தா உயர்த்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தா நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை குறித்து பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை 2025-26 மானிய கோரிக்கையின் போது 1000 பேருக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தருமபுரி உதவி ஆணையர் பிரிவில் 2ஆம் கட்டமாக 18 இணைகளுக்கு 14/9/2025 அன்று திருக்கோயில்கள் சார்பில் திருமணம் நடத்தி வைக்கப்பட உள்ளதால் இலவச திருமணம் செய்து கொள்ள விரும்பும் உள்ளவர்கள் அதற்கான விண்ணப்பத்தினை தருமபுரி உதவி ஆணையர் அலுவலகம் அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த ஸ்கீம் செயல்படுது. ஸோ உங்கள் ஊரில் என்றைக்கு நடக்க போது அந்த இலவச திருமணம் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இணை ஆணையர் அலுவலகம் இருக்கும் பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இணை ஆணையர் அலுவலகம் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில். அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்னமான பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 70,000 ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்கோயில் மூலம் ரூபாய் 70,000 திட்ட செலவில் திருமணம் நடத்தப்படுகிறது. இத்திட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பும் உள்ளவர்கள் திருமண இணைகளின் ஆதார் கார்டு நகல், பிறப்பு சான்றிதழ் நகல், அப்புறம் மாற்று சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க, பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டிசி ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் திருமணம் என்பதற்கான சான்று, அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கான வருமான சர்டிஃபிகேட், நீங்கள் இந்து பீப்புள் அப்படின்றதுக்கான அது ஒரு சர்டிஃபிகேட். இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் நீங்கள் பதிவு பண்ணணும். முன்கூட்டியே அந்த இணை ஆணையர் அலுவலகத்தில் பதிவு பண்ணிக்கோங்க. 70,000 ரூபாய் சீர்வரிசையோட இலவசமாக உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் என்னமான பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருமாங்கல்யம் 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க சந்தை விலைக்கு ஏற்ப. மணமகன் ஆடை, மணமகள் ஆடை கொடுக்குறாங்க. திருமணத்திற்கு மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் 20 பேருக்கு உணவு வழங்குறாங்க. ஸோ மாலை, புஷ்பம், பீரோ, கட்டில், மெத்தை, தலையணை, பாய், கை கடிகாரம், மிக்சி, பூஜை பொருட்கள், பாத்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இதிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து கூடுதலாக 30,000 + 4 கிராம் தங்கம் வழங்குறாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஏழை எளியலாக இருக்கீங்க, திருமணம் பண்ண முடியாத நிலையில் இருக்கவங்க தாராளமாக தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்கூட்டியே போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இணை ஆணையர் அலுவலகம் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில். அங்கே போயிட்டு என்றைக்கு உங்கள் அந்த என்றைக்கு நடக்குதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே போயிட்டு பதிவு பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு அந்த திருமணம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வர சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி போய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அதுக்கு மாறுபடுது, தேதி பார்த்தா மாறுபடும். ஸோ அதன் காரணமாக நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நடக்கும். 1000 பேருக்கு நடத்துகிறாங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.